ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஒரு சந்தோஷமான விஷயத்தோடைய இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுவோமா? இனிமேல் நம்ம சேனலில் ரெகுலராக வாரத்தில் ஒரு 2 விலாகாவது வந்துடும். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி எக் புர்ஜி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு கடாயை வச்சுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருங்க. விட்டுட்டு நான் கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கின வெங்காயம் கட் பண்ணி போட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா பொன்னிறமாக கலர் மாறட்டும். நல்லா வதக்கி விடுங்க. 2 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. என்கிட்ட இல்லை, அது கொஞ்சம் பழுத்ததுனால அந்த பச்சை மிளகாவே நான் போட்டுக்கிட்டேன். போட்டுட்டு வெங்காயம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா தக்காளி கட் பண்ணி போட்டுக்கோங்க. தக்காளி கொஞ்சம் பெருசாகவே போட்டுக்கோங்க. ரொம்ப சின்ன சின்னதாலாம் போட வேண்டாம். அது கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் பெருசாக இருந்தால் அது சாப்பிடும்போது இந்த எக் புர்ஜி சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சேர்த்துட்டு மஞ்சள்தூள், தனி மிளகாய்த்தூள், கரம் மசாலா, கொஞ்சமாக சிக்கன் மசாலா கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுடுங்க. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 10 முட்டை அளவுக்கு நான் செய்ய போகிறேன். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா நான் முட்டையெல்லாம் ஒன்று ஒன்றா உடச்சி சேர்த்துக்கிறேன். எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டு முட்டை நல்லா உதிரியாக வரும்போது எடுத்து வச்சு சப்பாத்தி, தோசை, ப்ரெட்டு கூட இன்றைக்கி பாப்பா ப்ரெட்டு கூட தான் வச்சு சாப்பிட்டாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ப்ரெட்டை ரோஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க, இன்னும் சூப்பராக இருக்கும். நல்லா சூடாக ரசம் சாதத்தை கூட வச்சு சாப்பிடவும் செம்மையாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து விலாக் வரப்போகுது, மினி விலாகுமே வரப்போகுது. அடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணிவிட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன வீடியோ வேணும், என்ன சமைக்கணும் அப்படின்றதுமே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை கண்டிப்பாக அந்த வீடியோ எடுத்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.